ஹீரோக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு. அதனால அவர் குடும்பத்தோட காட்டு பக்கத்துல இருக்க அவரோட பழைய வீட்டுக்கே வந்துடுறாரு. இந்த வீட்டுக்கு வரது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவர் சின்ன வயசுல வளர்ந்தப்ப இங்க நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்தது. சின்ன வயசுல ஹீரோவும் ஒரு அண்ணனும் காட்டுக்குள்ள இருக்க ஒரு டனல் கிட்ட போயிருப்பாங்க. அங்க இருக்க ஒரு கிளையை பிடிச்சி ஹீரோ வெட்டிட்டு இருப்பாரு. அப்ப பின்னாடி யாரோ வந்து சிசரால ஹீரோட முடியை வெட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோவும் ஒரு அண்ணனும் தலை தெறிக்க அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருவாங்க. ஹீரோவோட அண்ணன் அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் உண்மையை சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட அப்பா ஹீரோ கூட செமையா திட்டுவாரு. ஏன்னா இங்க பேக்மேன் ஒருத்தர் இருப்பான். உன்ன மாதிரி நல்ல பசங்களா பார்த்து அவங்க பேக்குள்ள போட்டு கொண்டு போயிடுவான். அதனால இதுக்கப்புறம் அந்த பக்கம் போக கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாருன்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோக்கு அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கும்போது நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்கும். ஹீரோ ஒருத்தர் மட்டும் தான் பேக்மேன் கிட்ட தப்பிச்சிருப்பாரு. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவர் குழந்தைக்கு இதே மாதிரி நடந்துருமோன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப பயப்படுவாரு. அதனால வீட்டை சுத்தி நிறைய பாதுகாப்பான விஷயங்கள்லாம் வச்சிருப்பாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோ அவங்க அண்ணன் வீட்டுல போய் தங்கலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருப்பாரு. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். ஹீரோ ரொம்பவே பயந்து குழந்தை இருக்கானா இல்லையான்னு பாக்கிறதுக்காக வேகமா போவார். அங்க போய் பார்த்தா குழந்தை இருக்காது. படிக்கட்டு வழியா ஒருத்தன் பேக்கை தூக்கிட்டு ஓடுறது ஹீரோ பாத்துருவாரு. பேக்மேன் தான் அந்த குழந்தைய எடுத்துறான்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே வேகமா ஓடுவாரு. அவனும் ரொம்ப வேகமா ஓடி பழைய டனல்குள்ளேயே அவனு உள்ள போயிடுவான். ஹீரோவும் அவனை தொத்திட்டே குழந்தைய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு. உள்ள போய் பார்த்தா ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்கை நம்ம குழந்தைய தான் கடத்தி வச்சிருக்கான், கொண்டுட்டானு பயந்துகிட்டே திறப்பாரு. பார்த்தா உள்ள ஒரு பொம்மை தான் இருக்கும். அப்பதான் ஹீரோக்கே தெரியுது அவன் தூக்கம் வந்தது நம்ம குழந்தையில நம்மளதான் சொல்லிட்டு. ஏன்னா பேக்மேன் யாரோட முடியை வெட்டுறானோ அவங்க எத்தனை வயசு வளர்ந்தாலும் அவனை கொல்லாம விட மாட்டான். இப்ப ஹீரோவையும் பேக்மேன் கொண்டுட்டான். இப்ப அந்த பேக்மேன் ஹீரோவையும் கொண்டு அந்த பேக்குள்ள போட்டு ஜிப்பை மூடிட்டான்.